ஷோடச நாமாக்களின் பலன். ஷோடச நாமாக்களை சொல்கிறவர்களுக்கு கல்வி கற்கும் பொழுதும், விவாகத்தின் போதும், ஓரிடத்திற்குள் செல்லும் பொழுதும், ஒரு இடத்திலிருந்து புறப்படும் பொழுதும், சண்டை சச்சரவுகளிலும் எல்லாவற்றிலுமே விக்னம் உண்டாகாது என்று பலன் சொல்லி இருக்கிறது. இந்த ஒவ்வொன்றுக்குமே ஸ்கந்த சரித்திரத்தில் சான்று இருப்பதாக தெரிகிறது. பரமேஸ்வரின் ஞான நேத்திர ஜோதியிலிருந்து உண்டான சுப்பிரமணியர் அக்ஷராபியாசம் என்கின்ற அர்த்தத்தில் வித்யாரம்பம் அவசியமில்லை. அவரே ஓம் எனும் ஏகாட்சரம் பிரணவத்திற்கு அர்த்தமாக இருந்து கொண்டு அதை பிதாவுக்கும் உபதேசம் பண்ணியவர் ஆனபடியால் அவர் விஷயத்தில் வித்யாரம்பம் என்பது பிரம்ம வித்தியை அனுபவமாக அனுஷ்டிக்கும் சாநித்தியத்தை ஸ்வீகரிப்பதுதான். அவர் சந்நியாசி ஆவதற்கும் பழப்போட்டியில் விக்னேஸ்வரர் ஜெயித்ததுதான் காரணம். வள்ளி கல்யாண சமாச்சாரத்திலும் அண்ணனின் உதவி அவருக்கு இருந்தது. தம்பியின் இல்லறம் துறவரம் இரண்டிற்குமே விக்னேஸ்வரர் தான் கீ கொடுத்திருக்கிறார். தம்பி குழந்தையாயிருந்த பொழுது அவரை சன்னியாசி ஆக்கி அப்புறம் யவ்வனத்தில் அவரை கிரகஸ்தனாக ஆக்கிவிட்டிருக்கிறார் பிள்ளையார்.